பொதுவா மகரம் வந்து பாருங்க மேடம், காலபுருஷனுக்கு 10வது ராசி அப்படின்லாம். ஜீவனஸ்தானத்தை ஆக்குபை பண்ணக்கூடிய ஒரு ராசி. பொதுவாவே மகரம் வந்து பாத்தீங்கன்னா மேடம், மெழுகுவர்த்திகள். தான் எரிஞ்சு, அதாவது தான் வந்து தன்னைத்தானே அழிச்சு குடும்பத்துக்கு வெளிச்சத்தை கொடுக்கக்கூடியவங்க அப்படின்னு சொல்லலாம். பொதுவா வந்து பாத்தீங்கன்னா ஸ்டேட்டஸே பார்க்க மாட்டாங்க அப்படின்லாம். லவ் பண்றாங்களா, லவ் பண்ணுவாங்க. எதை பார்த்து லவ் பண்ணுவாங்க? நான் இந்த சொன்ன மாதிரி இவங்களுக்கு ஆரோக்கியம் சார்ந்த குறைபாடுகள் ஏதாவது வருமா அப்படின்னா வணக்கம், நான் உங்கள் பாலாம்பிகா. உலகமெல்லாம் பார்த்து ரசித்து எங்களுக்கு நல்ல ஒரு பாசிட்டிவான கமெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்து எங்கள் ஜோதிடர் யுகம் சேனலை எவ்வளோ பிரபலமாக்கி சக்ஸஸ்ஃபுல்லாக்கி ஒரு ஜோதிடர்களையும் நாங்கள் வந்து கூப்பிட்டு உங்களுக்காக நிறைய விஷயங்களை அலசி ஆராய்ஞ்சி கொடுத்துட்ருக்குறோம். எதுக்காக? உங்களுக்காக யூஸ்ஃபுல்லாக இருக்கணும். நீங்கள் நிறைய பரிகாரங்கள்லாம் பண்ணணும், நிறைய கோவில்களுக்கெல்லாம் போகணும், 12 ராசி ஆளுங்களுக்கும் நல்லா இருக்கணும் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக நாங்கள் நிறைய ஜோதிடர்களை கூப்பிட்டு நிறைய விஷயங்களை உங்களுக்காக நாங்கள் ஷேர் பண்ணிகிட்ருக்கோம். நீங்களும் அதெல்லாம் வந்து எங்களுக்கு கமெண்ட் கொடுக்கும்போது நீங்கள் சொன்ன பரிகாரத்தை நாங்கள் ஃபாலோ பண்ணோம், நல்லாயிருக்கோம், சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் ஒரு பாசிட்டிவாக கொடுக்குறீங்க பெர் கமெண்ட்டை. அதுதாங்க எங்களுடைய சக்ஸஸ்ஃபுல்கான ஒரு காரணம். இன்றைக்கி ஒரு அருமையான ஒரு டைட்டிலோட, அருமையான ஒரு ஜோதிடரோட, அழகான ஒரு ஜோதிடரை நம்ம சந்திக்க போகிறோம். யார் அப்படின்னா, ஒரு அழகாக பிரகாசமாக, ஒரு என்ன சொல்கிறது, அவங்களுக்கு நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க. ஒரு அழகான முகம், அழகான 12 ராசிக்கும் உங்களுக்கு ஒரு பாசிட்டிவான விஷயங்களை கொண்டு வந்துட்டுருக்காங்க நம்ம டாக்டர் தீபா அருளாளன் அவர்களை தான் நம்ம சந்திக்க போகிறோம். இன்றைக்கி என்ன டைட்டில் அப்படின்னா, பிரம்மன் எழுதிய விதி. புதுசாக இருக்கு இல்லைங்க, எனக்கே அது புதுசாக தான் இருக்குது. பிரம்மன் எழுதிய விதி என்ன தான் இருக்கும் அந்த 12 ராசிக்கும் அப்படின்னு நம்ம டாக்டர் தீபா அருளாளனை கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? வாங்க அவங்கள சந்திப்போம். வணக்கம் மேம். வணக்கம். நான் சொன்னேன்னா பிரகாசமாக அழகாக ஜிகி ஜிக்கின்னு இருக்கீங்க மேம். ஜிகி ஜிக்கின்னு இருக்கீங்க. பரவாயில்ல மேம். உள்ள நிறைய நம்மளுக்கு வந்து யாருக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் வெளியே ஜிகி ஜிகின்னு தான் இருக்கணும் அப்படின்றதுக்கு நம்மளே முன்னோடியா இருக்கலாம். இல்லை மேம், நான் ஒரே ஒரு விஷயம்தான் நான் சொல்வேன். நாம் என்ன தோற்றமோ அதுதான் பாசிட்டிவ், நாம் என்ன தோற்றமோ அதுதான் நெகட்டிவ். நான் வந்து ஒரு நெகட்டிவான ஒரு தோற்றத்தோடு உட்காந்துருந்தா அது முதல்ல சேனல் பார்க்குறவங்களே வந்து ஃபோனை மாற்றி விட்ருவாங்க. நம்ம இவ்வளோ அழகாக இந்த மூக்குத்தியெல்லாம் போட்டு நீங்கள் அப்படி ஜொலி ஜொலின்னு உட்காந்துக்கிட்டு இப்படிலாம் உட்காந்தாதான் சேனலை நம்மளை ரசிப்பாங்க அப்படின்றது என்னோட கான்செப்ட். இல்லை மேடம், நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படின்னு அட்லீஸ்ட் ஒரு செகண்ட் காது கொடுத்தாவது கேட்பாங்க. அது உண்மை. அதுக்கும் மேல மேடம், ஒவ்வொரு லேடிஸும் வந்து பாத்தீங்கன்னா அவங்க அழகா தான் இருக்கணும். பொதுவாவே பெண்கள்னாலே அழகு இல்லைங்களா? பெண்கள்னாலே மகாலட்சுமியோட ஸ்வரூபம். அப்ப நம்ம எப்பயுமே லட்சுமிகரமா இருக்கிறது தானே மேடம் நல்லது இல்லைங்களா? மனோரமா சொல்லுவாங்க மேம். ஓ, நீங்க பழைய நடிகை மனோரமா தெரியுங்களா? அவங்க அப்படிதான் சொல்லுவாங்க. அழகா இருக்கணும். அதுவும் இல்லாம ஏஜ் சொல்லக்கூடாது, பெண்களோட ஏஜ் நம்ம சொல்லிக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி நான் அந்த நடிகன் படம் ஆக்ட் பண்ணும்போது ஆண்டின்னு சொன்னதே அவங்க ரொம்ப நாள் 2 நாள் என்கிட்ட ஷூட்டிங் ஸ்பாட்ல பேசவே இல்லை மேம். ஏன் பேசலன்னு போதுதான் எனக்கு தெரிஞ்சிச்சு. என்னையே ஆண்டின்னு கூப்பிட்டேன், நான் கிழவியான்னு என்ன கேட்டாங்க. அப்பதான் மேம் தெரிஞ்சுக்கிட்டேன், பெண்கள் என்னைக்குமே ஸ்வீட் 16 அப்படிங்கறத நம்ம காமிச்சுக்கிட்டே இருக்கணும் இல்லையா? பிரகாசமா அழகா. மேம், இன்னைக்கு வந்து பிரம்மன் எழுதிய விதி அப்படின்னு ஒரு அழகான ஒரு புது டைட்டிலோட இன்னைக்கு நம்ம மக்களை சந்திக்க போறோம். இந்த பிரம்மன் எழுதிய விதின்றது 12 ராசிக்கும் இருக்கும் இல்லையா? ஸோ அந்த 12 ராசிக்கும் பிரம்மன் எழுதிய விதி நம்ம பார்ப்போமா எப்படின்னு? கண்டிப்பா பார்க்கலாம் மேடம். மேம், இவ்வளோ அழகான பதிவுகளோட நம்ம அடுத்தது மகர ராசிக்கு இந்த பிரம்மன் எழுதிய விதி அதில் எப்படி இருக்கு இந்த மகர ராசிக்கு சொல்லுங்க. பொதுவா மகரம் வந்து பாருங்க மேடம், காலபுருஷனுக்கு 10வது ராசி அப்படின்லாம். ஜீவனஸ்தானத்தை ஆக்குபை பண்ணக்கூடிய ஒரு ராசி, சனியினோட ராசி, பூமி தத்துவ ராசி. பொதுவாக வந்து பாத்தீங்கன்னா பெண் ராசி. அப்ப மகரம் வந்து ஒரு முடிவு எடுக்கிறாங்க அப்படின்னா அதுல லைட்டா வந்து பாத்தீங்கன்னா டிலே அப்படின்றது இருக்கும். அது கர்மிக் எஃபெக்ட். சனியினோட ராசியில பிறக்கிறாங்க அப்படின்னாலே ஊழ்வினையே முழுசும் வந்து பாத்தீங்கன்னா கழிக்கிறதுக்கு பிறந்திருக்காங்க அப்படின்னு சொல்லலாம்.
அப்போ ஒரு ஒர்க் எடுக்கிறாங்க அப்படின்னா அதில் தடைகள், தாமதங்கள், பிரச்சனைகள், அதுக்கப்புறம் ஸ்திரமான வெற்றி அப்படின்றது வரும். இது மகரத்துக்கு வந்து ஆல்மோஸ்ட் எல்லா மகரத்துக்கும் நடக்கக்கூடியது அப்படின்னு சொல்லலாம். இவங்களோட கேரியரை பற்றி சொல்லணும் அப்படின்னா வாழ்க்கையில் ஒரு முறையேனும் தொழில் செஞ்சு பார்க்கணும் அப்படின்ற எண்ணம் மகரத்துக்கும் உண்டு, கும்பத்துக்கும் உண்டு. ஓகேங்களா? இப்போ ஆல்மோஸ்ட் ஆல் ப்ளூ காலர் ஜாப்ஸ் மகரத்தில் வந்துடும். அப்போ உழைக்கும் வர்க்கத்தை சேர்ந்தவர்கள் மகரம் அப்படின்றது தெரிஞ்சு போச்சு. அப்போ உழைக்கும் வர்க்கத்தை மட்டும்தான் மகரம் இருப்பாங்களா? பெரிய பெரிய ஆளுங்க மகரமாக இருக்க மாட்டாங்க. பெரிய பெரிய இண்டஸ்ட்ரியலிஸ்ட், ஃபேக்ட்ரி வச்சு நடத்துகிறவங்க, பெரிய பெரிய தொழிலதிபர்கள் மகரமாக இருப்பாங்க. பொதுவாகவே மகரம் வந்து பார்த்தீங்கன்னா மேடம், ரொம்ப சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா எவ்வளோ பெரிய வசதியான குடும்பத்தில் பிறந்தாலும் ரொம்ப எளிமையான வாழ்க்கை வாழணும்னு அப்படி ஆசைப்படுவாங்க. இந்த ஒரு காதல் படம்னு நினைக்கிறேன். அந்த ஒரு பையன் வந்து பார்த்தீங்கன்னா மெக்கானிக்காக இருப்பான். ஒரு வசதியான வீட்டு பொண்ணு அந்த பையனை லவ் பண்ண பாருங்க. அந்த பையன் பெருசாக அவ்வளோ பெரிய கோட்டீஸ்வரன் வீட்டு பொண்ணு, ஆனால் அந்த பையனை லவ் பண்ணும். எப்படி அப்படின்னா உழைக்கிறவங்களே உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொன்று பிடிக்கும் இல்லையா? அப்போ உழைக்கிறவங்கள எனக்கு ரொம்ப பிடிக்கும். 4 பேருக்கு ஹெல்ப் பண்ணுறவங்கள எனக்கு ரொம்ப பிடிக்கும். சனியினோட ராசி. ஒரு பிள்ளையை பார்க்குறாங்க, அந்த பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்க யாச்சகம் கேட்குறாங்க. யாச்சகம் கேட்கும்போது நேராக போயிட்டு 4 இட்லியோ இல்லை அந்த பொண்ணு கையில் என்ன காசு இருக்கோ ஒரு தோசையை வாங்கிட்டு வந்து அந்த யாச்சகம் கேட்குறவங்களுக்கு கொடுக்குன்னா அந்த பையன் அந்த பொண்ணு பிடிச்சிடும். அடடா, ஷீ இஸ் மை சோல்மேட், எவ்வளோ நல்ல குணம் இருக்குது இந்த பொண்ணுக்கு அப்படின்ற மாதிரி இவங்களுக்கு வந்து பிடிக்கும் அப்படின்னு சொல்லலாம். படிக்கும்போது ஸ்கூல் படிக்கிறாங்க, ஃப்ரெண்ட்ஸ்லாம் எப்படி இருப்பாங்க? ஓரளவுக்கு உண்மையாக இருப்பாங்க. ஸ்கூல் படிக்குது, வசதியான வீட்டு பையன், பென்ஸ் காரில் வருது. ஆனால் அதே ஸ்கூலில் ஒரு கூலி ஆளோட ஒரு பையனும் படிக்குதுன்னா ஸ்கூல் முடிச்சோடனே அம்மா நான் என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டு வரேன். அவங்க அம்மாக்கு என்ன தெரியும்? பெரிய பெரிய ஆளுங்களுக்கு பிள்ளைங்க எங்கே ஃப்ரெண்டு வீட்டுனா ஏதோ ஃப்ரெண்டு வீட்டு போயிட்டு வருது, டிரைவர் கூட்டின்னு வரான், பிக்கப் பண்ணுறான், கொண்டு போய் வீட்டாண்ட விடுறான்னா அம்மா என்னம்மா சாப்பாடு செஞ்சு வச்சுருக்கீங்க? மீன் குழம்பு வாசனை சூப்பராக இருக்கேம்மா, சாப்பாடு போட்டு கொடுமா அப்படின்னு அம்மா அப்படின்னு கூப்பிடக்கூடிய எண்ணம் வந்து பார்த்தீங்கன்னா மகரத்துக்கு உண்டு. நான் பெருசாக வந்து பார்த்தீங்கன்னா வசதி பார்க்க மாட்டேன், அந்தஸ்து பார்க்க மாட்டேன், மனிதாபிமானம் நிறைந்த ராசி மகரம் அப்படின்னு சொல்லலாம். பொதுவாகவே மகரம் வந்து பார்த்தீங்கன்னா மேடம் மெழுகுவத்திகள். தான் எரிஞ்சு, அதாவது தான் வந்து தன்னைத்தானே அழிச்சு குடும்பத்துக்கு வெளிச்சத்தை கொடுக்கக்கூடியவங்க அப்படின்னு சொல்லலாம். எவ்வளோ பெரிய குடும்பத்தில் பிறந்திருந்தாலும், எவ்வளோ வசதியான குடும்பத்தில் பிறந்திருந்தாலும் தன்னை நம்பினாங்க அப்படின்னா எல்லா ஆஸ்பெக்ட்லையும் இவங்க வந்து நல்லது செய்வாங்க அப்படின்னு சொல்லலாம். சரி, ஃப்ரெண்ட்ஸு அப்படின்னா கொஞ்சம் ஒரு பெரிய நெட்ஒர்க்கே வச்சுருப்பாங்க. நான் தான் எல்லாரையுமே ஃப்ரெண்டாக பழகினேன். எனக்குலாம் வந்து நல்ல வசதியான ஒரு பர்சனாக இருப்பான். எலக்ட்ரிஷியனு, ப்ளம்பரு, ஒரு குடிசையில் இருக்க பையன், ஒரு போண்டா போடுற அம்மானோட பையன், இவங்களாம் ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க. இருக்கக்கூடாதுன்னு இல்லை, இருக்கலாம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் நான். இந்த மாதிரி பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டஸே பார்க்க மாட்டாங்க அப்படின்லாம். லவ் பண்ணுறாங்களா, லவ் பண்ணுவாங்க. எதை பார்த்து லவ் பண்ணுவாங்க? நான் அந்த சொன்ன மாதிரி பொண்ணுனோட ஈகை தன்மை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பொண்ணு நல்ல பொண்ணாக இருக்குது. அழகுலாம் என்ன எவ்வளோ நாள் வரைக்கும் இருக்கும்? வயசானா அழகு போயிட போகுது. அழகுன்னா கடைசி வரைக்குமா இருக்க போகுது? பொண்ணுக்கு அழகு எது? நம்மளுக்கே நிறைய பேருக்கு தெரியாது. நம்ம என்ன நினைப்போம்? அழகாக இருக்கிறதா அழகு அப்படின்னு நினைப்போம். நல்ல குணங்களோடு இருக்கிறது தான் பொண்ணு அழகு இல்லைங்களா? எல்லாம் நல்லா சூப்பராக ஐஸ்வர்யராய் மாதிரியே இருக்க, நல்ல குணம் இல்லைன்னா உனி என்னத்தை அழகாக இருக்க? ஒன்றும் இல்லை அப்படிதான். அப்போ பொண்ணுக்கு அழகாக இருந்தாலும் சரி, ஆணுக்கு அழகாக இருந்தாலும் சரி, அவங்களோட நல்ல குணங்கள் தான் அழகு அப்படின்றத ரொம்ப தெளிவாக புரிஞ்ச ஒரு ராசி மகரம் அப்படின்னு சொல்லலாம். சரி, இவங்க லவ் பண்ணும்போது லவ் பண்ணுறவங்கள கல்யாணம் பண்ணிப்பாங்களா? மேக்ஸிமம் லவ் பண்ணுறவங்கள கல்யாணம் பண்ணிப்பாங்க. என்ன சிம்ம ராசி பர்சன்ஸ் கிட்டேயும் விருச்சிக ராசி பர்சன்ஸ் கிட்டேயும் ரொம்ப அட்ராக்ட் ஆவாங்க. லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கினா அவங்கள வாழ்க்கை எப்படி போகும்னு பெருசாக ஒத்து வர்றது இல்லை. ஆனால் அதையும் மீறி சிம்மத்தையும் விருச்சிகத்தையும் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டு வாழறவங்க இருக்க தான் செய்கிறாங்க. பட் மெஜாரிட்டி வின்ஸ். பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா மேடம், எந்த ஒரு விஷயத்தையும் பெண் ராசி அப்படின்றதுனால முன்ன நின்று துணிவாக பேசுறதுக்கான கொஞ்சம் பிரச்சனைனா கொஞ்சம் அதை சால்வ் பண்ணுறது கொஞ்சம் யோசிப்பாங்க, தயங்குவாங்க. ஆனால் அதுக்கப்புறம் க்ளீனாக சால்வ் பண்ணுவாங்க. இதில் மாற்றுக்கிறது கிடையாது. சரி, இவங்களுக்கு ஆரோக்கியம் சார்ந்த குறைபாடுகள் ஏதாவது வருமா அப்படின்னா, ஆஃப்டர் மேரேஜ் குடும்பத்தை நல்லா பார்த்துக்குவாங்க. என்னோட ரெஸ்பான்சிபிலிட்டி, நீ என்னோட கடமை, நீ பிள்ளைங்களை குழந்தைங்க பிறந்தா எப்படி பார்த்துப்பாங்க அந்த மாதிரி தன்னோட லைஃப் பார்ட்னரை பார்த்துப்பாங்க. என் பொண்ணு நான் எப்படி பார்த்துப்பேன் அந்த மாதிரி என் மனைவியை பார்த்துப்பேன். என் பையனை நான் எப்படி பார்த்துப்பேன் அந்த மாதிரி கணவனை பார்த்துப்பேன். அந்த ஒரு மைண்ட் செட் உண்டு. அதே மாதிரி ஆரோக்கியம் சார்ந்த பிரச்சனைகள் அப்படின்னா எலும்பு சார்ந்த பிரச்சனைகள் அப்படின்றது ஒரு பொதுவாக மகரத்தில் நீ பிறந்துட்ட அப்படின்னாலே உட்கார்ந்து வேலை செய்யாது. திரி அலை. சனியினோட ராசி. சனி திருப்தி ஆகிடுவான். பெருசாக உனக்கு ஹிண்ட்ரன்சஸ் கொடுக்க மாட்டான். சரி, இவங்களுக்கு எந்த ஒரு திசை வந்து ஃபேவரபுளாக இருக்கும் அப்படின்னா தெற்கு திசை ரொம்ப ஃபேவரபுளாக இருக்கும் மேடம். எந்த கலர்ஸ் வந்து இவங்களுக்கு லக்கி கலர்ஸாக இருக்கும் அப்படின்னா எல்லா விதமான நீலங்களும், ராயல் ப்ளூ, ஸ்கை ப்ளூ, ஓஷன் ப்ளூ, அதுக்கப்புறம் கிரே, பிளாக், இதெல்லாம் ரொம்ப லக்கி கலர்ஸாக இருக்கும். பிரம்மன் எழுதிய விதியில் மகர ராசிக்கு ஒரு டிப்ஸ் கொடுங்க. பிரம்மன் எழுதிய விதியில் மகர ராசிக்கு ஒரு டிப்ஸ் அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா, வாழ்வியல் பரிகாரம் ரொம்ப பெஸ்ட்டு மேடம். வாழ்வியல் பரிகாரம் அப்படின்ற பட்சத்தில் இவங்களோட ராசியாதிபன் சனி. செவ்வாய் உச்சமடையக்கூடிய ராசி அது வேற. ராசியாதிபன் சனி அப்படின்றதுனால எப்பயுமே நேர்மை, நியாயம், தர்மம் இதோட தான் இருக்கணும்.
அதே மாதிரி ரொம்ப அடித்தட்ட மக்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, அடித்தட்ட வேலையை செய்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி மக்களுக்கு இந்த ஸ்வீப்பர்ஸு, இந்த ட்ரைனேஜ்லாம் க்ளீன் பண்ணுவாங்க பார்த்தீங்களா மேடம், அவங்களாம் ரொம்ப பாவப்பட்ட மக்கள். அவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா மேடம் சாம்பாரே சாப்பிட மாட்டாங்களாம். ஏன்னா அந்த டாய்லெட்னோட அந்த கலர் மைண்டில் நிற்குமா, காரக்குழம்பு தான் சாப்பிடுவாங்களாம். இது ஒரு கிளையண்ட் என்கிட்ட சொன்னாங்க, மேடம் அவங்கெல்லாம் சாம்பாரே சாப்பிட மாட்டாங்க. ஏன் சாம்பார் சாப்பிட மாட்டாங்க? நான் கேட்குறேன், எனக்கு புரியல. அவங்க என்ன சொல்கிறாங்க, மேடம் அந்த டாய்லெட்னோட மைண்ட் செட் அது வந்து அதில் இருக்கும், அதே மாதிரி கலர் இருக்கிறதுனால அவங்க காரக்குழம்பு தான் சாப்பிடுவாங்களா மேடம். எவ்வளோ பெரிய பாவம் அவங்களுக்கு, அவங்க எவ்வளோ கஷ்டத்தை அனுபவிக்கிறாங்க. அந்த மாதிரி ரொம்ப கஷ்டப்படுறவங்களுக்கு இவங்களால முடிஞ்சது ஏதாவது செய்கிறாங்க அப்படின்னா கர்ம வினை மாறும். முக்கியமாக பிரம்மன் எழுதிய விதி சாலிடாக வந்து பார்த்தீங்கன்னா நல்ல விதியாக மாறும் மேடம், மாற்றுக்கருத்தே இல்லை. தேங்க்யூ மேம், தேங்க்யூ. தேங்க்யூ. அதான் புதுசாக எங்கள் தீபா மேம் வந்து புதுசாக தான் சொல்லுவாங்க நிறைய விஷயங்கள். யாருமே இது வரைக்கும் நீங்கள் கேட்காத நிறைய விஷயங்கள், நிறைய டிப்ஸ் கொடுத்துட்ருக்காங்க. இந்த பிரம்மன் எழுதிய விதியில் நல்லா இருக்குது. மகர ராசிக்கு ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் அழகாக மேம்கிட்ட போய் காண்டாக்ட் பண்ணிக்கலாம். இல்லை நீங்களே ஜாதகம் கற்றுக்கணும், எனக்கே ஆசையாக இருக்குது ஜாதகம் கற்றுக்கணுன்னா கற்றுக்கோங்க. அவங்க கற்றுக் கொடுத்துட்ருக்காங்க. நேர்லேயே போய் கூட கற்றுக்கலாம், இல்லை ஆன்லைன்லேயும் நீங்கள் ஜாதகம் கற்றுக்கலாம். தேங்க்யூ.